பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வேதத்திலிருந்து சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கிற நடைமுறைகளில் நம்ம என்னென்ன பண்ணுறோம். இன்று பார்த்திங்கன்னா ஒரு கல்லறை தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டுருக்கோம். இதில் நம்ம நினைவு கூறலாம். அதாவது நம்ம தாய் தகப்பன், நம்ம உற்றார் உறவினர்கள் மரித்து போன, அதாவது ஆபிரகாம் சாராள் மரித்தபோது அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு இடத்தை அவர் கேட்குறாரு. மல்பேல அந்த குகையை அவர் வாங்கி கிரயத்துக்கு காசுக்கு வாங்கி அதை என்ன பண்ணுறாருன்னா, அதில் அவங்கள அடக்கம் பண்ணுறாரு. அது ஒரு நினைவு கூறுதல் தான். அதே போல் என்னென்னா, அவங்களோட ஈசாக்கு ஆபிரகாம் அதிலே அடக்கம் பண்ணப்படுறாரு. ஈசாக்கு, அவங்களோட மனைவி ரெபேக்காள், அப்புறம் நம்ம யாக்கோபு, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மல்பேல குகையில் அடக்கம் பண்ணப்படுறாங்க. அப்போ ஒரு நினைவு கூறுதல் தான் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு நம்ம பிடித்ததெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துன்னு போய்ட்டு இதை அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம படைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நம்ம படைக்கக்கூடாது. அவங்க ஒரு நினைவு கூறுதல். நம்மளோட அன்புக்குரியவர்கள் மரித்து போகும்போது அவங்கள நம்ம நினைத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஞாபகங்கள் நம்ம நினைத்து பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அவங்க ஆத்மா சாப்பிடும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பிரசங்கி சொல்லுது, சூரியனுக்கு கீழே நீ செய்கிறவைகளில் ஒன்றும் அவர்களுக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சந்தோஷத்துடனே உங்கள் ஆகாரத்தை புசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளுக்குள்ள நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஒரு நிச்சயம் என்னென்னா, நிச்சயமாக மரித்தவர்கள் எல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று வருவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால தான் யோபு சொல்கிறாரு, என் மாமிசம் அழுகி போனாலும், என் தோல் புழுத்து போனாலும் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களில் என் கண்களை அவரை காணும்னு சொல்லிடுது. அந்த ஒரு நம்பிக்கை தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம பிடிச்சதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக அது செய்யவே கூடாது. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.